சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 19/1/2026 திங்கட்கிழமை, தை மாதம் 5ஆம் நாள். பிரதமை திதி இன்று நள்ளிரவு 2:14 வரை. உத்திராடம் நட்சத்திரம் இன்று பகல் 11:54 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல அறிமுகங்கள், திருப்பு முனையான சில முன்னேற்றமான அமைப்புகள், வெளியிடங்களிலிருந்து நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய தாராபலம் மிக்க யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பண வரவுகளை அடைவதற்கோ உன்னத உயர்ந்த நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். அமாவாசை தோஷத்திலிருந்து அப்படியே வெளியே வளர்பிறை அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மாணவ கண்மணிகளுக்கு எது எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான சிந்தனைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதோ தை பிறந்து 4 நாள் ஆச்சு, இனிமேல் ஏதாவது ஒரு வழி பிறக்கணும் இல்லையா? அந்த அமைப்பின் அடிப்படையில் ஒரு 40-50 வயதிற்கு மேற்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். கடந்த காலத்தில் எதில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனீங்களோ அதுலேருந்துலாம் என்ன காரணத்தினால நம்ம டிஸ்டர்ப் ஆனோம், இதை எப்படி கொண்டு போகிறது, யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்பதில் ஒரு தெளிவான முடிவுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் இன்றைக்கு குருவின் பார்வையில் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கின்ற அமைப்பின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு சில தீர்மானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. மேஷத்திற்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல 3ஆம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய தைரிய ஸ்தானாதிபதியான சந்திரன் இருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். கடந்த ஒரு 2 நாட்களாகவே ஒரு சந்திராஷ்டம நாள், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, ஒரு சில குழப்பங்களில் இருந்து வந்தவங்க எல்லாருக்குமே தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தந்தை வழி நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறவங்க, அல்லது அப்பாவே ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்ற மாதிரி அக்காவுக்கு அப்படி பண்ணுறார், தங்கச்சிக்கு இப்படி பண்ணுறார், தம்பிக்கு இப்படி பண்ணுறார், அண்ணனுக்கு இப்படி பண்ணுறார், நம்ம சரியாக புரிஞ்சிக்க மாட்டேன்றார், நம்ம தான் இதில் தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடியவர், ஆனால் தேவைகள் இருப்பவரை கண்டுகொள்ளாமல் தேவை இல்லாதவங்களை தான் அதிகமாக கவனிக்கிறார் என்கின்ற மாதிரியாக தந்தை மீது ஒரு சிறிய குறையை கண்டவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய நாள். ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற ஒரு பெரிய அவதாரங்கள் அடங்கிய அதிஷ்டானங்களை போய் பார்க்கக்கூடிய, தரிசிக்கக்கூடிய அத்தனை நல் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. பரவாயில்ல, வளர்பிறையாக இருந்தாலும் இன்னும் அவர் முழுமையாக வரலை. அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் இன்றைக்கு. அமாவாசைக்கு அடுத்து ஒரு 2 நாட்களுக்கு அவர் ஒளியற்ற நிலைமையிலே இருப்பார்ன்றதுனால இன்றைக்கு மனசு கொஞ்சம் குழப்பமான அமைப்பில் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல இருக்கும். சின்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வயசுக்கு ஏற்றார் போல் ஒரு 50-60 வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே என்ன, மனைவியை பற்றி, கணவனை பற்றி, குழந்தைகளை பற்றி, தொழிலை பற்றி, என்னங்க இப்படி போய்கிட்டு இருந்தால் எவ்வளவு நாள் தாங்க இதை சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்ற மாதிரியான ஒரு குழப்ப நிலைமையாக இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் முடிவுகள் எதையும் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய அமைப்புகள் இப்போது உண்டு. குடும்பத்தில் இந்த முடிவு எடுக்கலாம், இந்த முடிவு எடுக்கலாம், இவரை போய் பார்க்கலாம், புதுசாக இதை ஆரம்பிக்கலாம், புதுசாக இவரை போய் பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒரு 2 நாளைக்கு அப்படியே தள்ளி வைங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெரிய அளவில் ஆர்வம் காட்டுறவங்க, எப்போ பார்த்தெல்லாம் இந்த ஃபோன்லேயே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் நம்பக்கூடாது. வாட்ஸ்அப்பில் அதை அனுப்புங்க, இதை அனுப்புங்க, அந்த லிங்க் அழுத்துங்க, இந்த லிங்க் அழுத்துங்கன்னு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம பர்ஸை கவனமாக பாதுகாத்து வச்சுக்கக்கூடிய நாளாக சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய ராசிக்கு பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
என்னதான் அவர் அமாவாசையில் இருந்தாலும் அமாவாசையை விட்டு வெளியே இன்னைக்கு ராசியை பார்க்கிறார். ஒரு நிலையில் ஒரு துன்பத்திலிருந்து வெளியே வரக்கூடிய மனநிலைமை இன்றைக்கு கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். எப்பா அனுபவிச்சதெல்லாம் அனுபவிச்சிட்டேன், கஷ்டப்பட்டதெல்லாம் கஷ்டப்பட்டேன், இனிமேல் நான் நல்லா இருப்பேன்றதை நீங்கள் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. கொஞ்சம் மனசு கொஞ்சம் உற்சாகமாகவே இருக்கும். எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு தெளிவான மனநிலைமை இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. யார் யாரெல்லாம் நமக்கு உதவி பண்ணலைன்னு நினச்சிங்களோ, நம்ம ஒன்றும் அடுத்தவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண இல்லையா, அந்த நன்றியாவது அவர் மறக்காமல் இருக்கணும் இல்லையா. இந்த மாதிரியான மூடில் ஒரு தொழில் அமைப்புகள் அல்லது வேறு ஏதாவது உறவு அமைப்புகளில் நட்புகள் உறவுகளிடம் கொஞ்சம் மனக்கசப்பு இருந்தவர்கள் எல்லாருக்குமே இனிமேல் அந்த மாதிரி நடக்காது. இவர் இனிமேல் நமக்கு உதவி செய்வார் அல்லது நாமும் அவரும் நன்றாக இணைந்து நன்றாகவே இருப்போம் என்கின்ற ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தைரியமும் புத்துணர்ச்சியும் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு நோயற்ற நாளாக இந்த நாள் அமையும். அதுவும் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே நமக்கு நல்லாவே ஆரோக்கியம் இருக்குங்க, அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்னதான் இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தோம்னா, அதைத்தான் சொல்கிறாங்களே, அந்த டயட்டுன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. ஒரு சுகர் இல்லாத ஆளுங்களே இன்றைக்கி கிடையாதுங்க. நோயின்றது இன்றைக்கு நம்ம கூடவே பிறந்ததுன்றது மாதிரி ஆகிப்போச்சு. பிறக்கிற குழந்தைக்கு கூட ஏதாவது ஒன்று 2 இருக்கு இல்லையா. அப்படி பார்க்கும்போது நம்முடைய உடல்நிலை எவரையும் விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குன்ற மாதிரி தன்னை பற்றிய தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றிய நிலைமைகளில் தனக்கே ஒரு மேம்பாடான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கின்ற காரணத்தினால் வலிமையான அமைப்பில் இருக்கக்கூடிய நிலைமைகள் உண்டுங்க. ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், வருமானம் வர்றதுக்கான ஆரம்ப வழிகள் தெரியக்கூடிய நாளாக. ஏன்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது. இந்த கடனை அடைக்கணும்னா வருமானம் வந்தால் தான் கடனை கண்டிப்பாக அடைக்க முடியும். வட்டியாவது ஒழுங்காக கட்ட முடியும் இல்லையா. அந்த அளவிற்கு வருமானங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை அமைப்புகள் தெளிவாக இந்த இடத்துல வேலை இருக்குது, அந்த இடத்துல வேலை இருக்குது, அல்லது இன்றைக்கு இன்டர்வியூ போகிறவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறது என்பது போன்ற வேலையிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் இன்றைக்கு வரும். சிலருக்கு வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய யோகமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. லாபாதிபதி தன்னுடைய ஒரு வீட்டு 5ஆம் இடத்திலிருந்து 5, 11ஆம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வயதிற்கேற்ற வகையில் என்னென்ன உங்களுக்கு இது வரைக்குமே கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறதுங்க. உண்மையிலேயே ராசிநாதன் கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கிறார். ராசிநாதன் குருவின் பார்வை, ராசிக்கு குருவின் பார்வை போன்ற அமைப்புகள் இருக்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்கின்ற விதியின் அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் நேர்மையான முறையில் நியாயமான வழியில் எதை முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய பெரிய ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் பெரிய அளவில் சோதனை பண்ணக்கூடிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை. ஆகவே குடும்பமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இதுவரை நான் அதிர்ஷ்டசாலியாக இல்லையே என்கின்ற மாதிரியாக மனசு கொஞ்சம் நொந்து போயிருந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் எழுந்தெடுத்து நிற்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் தான் என்பதை உறுதி செய்யக்கூடிய சம்பவங்கள் நிகழக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி இன்றைக்கு 4ஆம் இடத்திலிருந்து ஜீவன வெட்டியே பார்க்கிறார். வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். வீட்டை அடமானம் வச்சு ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டேன், தேவையில்லாமல் இப்படி போய் மாட்டிக்கிட்டேன், வீட்டை மீட்க முடியுமான்றது கவலையாக இருக்கிறது. மாதம் டியூ கட்டுறதுக்கே வருமானம் இல்லாமல் போகுது. இஎம்ஐ 2 மாதம் பெண்டிங், 3 மாதம் பெண்டிங், பேங்க்ல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க, எழுந்திருச்சு நிற்க போகிறீங்க. வியாபாரம் தொழில் நன்றாக இருக்க போகிறது, வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது என்பதற்கான சில அடிப்படை அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் வயதிற்கு ஏற்றாற் போல கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இதோ இன்னைக்கு தை பிறந்த 4 நாள் ஆச்சு. தை பிறந்தாலே வழி பிறக்க வேண்டும் இல்லையா. கடந்த காலத்தில், கடந்த வருடத்தில் எந்தெந்த இடத்துல சாதிக்க முடியாமல் போனதோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும். தாயின் மீது பற்று கொண்டவர்கள், அம்மாவை பார்க்க முடியாமல் போனது, அம்மா கொஞ்சம் மருத்துவ பிரச்சனை இருக்குது, அல்லது அம்மா மனசுக்குள்ளேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள், அண்ணனை பற்றியோ அக்காவை பற்றியோ பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுடைய மனசை எப்படி சரி பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நடக்க இருக்கின்ற திருப்பங்களின் மூலமாக தாயின் மனதை குளிர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பாக்கியாதிபதி இன்றைக்கு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த சூழல், அவரே அமாவாசையிலிருந்து வெளியே வந்து வளர்பிறை சந்திரனாக இருப்பதால் கடந்த காலத்தில் எந்தெந்த உறவுகள் நட்புகளின் மூலமாக மனக்காயங்களை அடைந்தீர்களோ அந்த காயங்களுக்கெல்லாம் மருந்துகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நல்ல அறிமுகம் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்புகளை அப்படியே தெளிவாக உபயோகப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக கணிதம் சார்ந்த சாஃப்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய திறமையை அலுவலகத்தில் காட்டக்கூடிய அமைப்பு. ஆஃபீஸில் எப்போ பார்த்தாலும் என்ன நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் ஒழுங்காக தான் வேலை செய்கிறேன், ஆனால் என்னை புரிஞ்சுக்கிறவர், எனக்கு ஹெட்டாக இருக்கிறவர் தான், டீம் லீடராக இருக்கிறவர் தான் சரியாக இல்லை என்ற ஒரு குழப்பத்தில் எங்கே இந்த பிரச்சனையை சொல்வது என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய திறமையை அவர் அப்படியே நெற்றி பொட்டில் அடித்தார் போல சில விஷயங்களின் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வார ஆரம்பமே இன்றைக்கு இனிமையான அனுபவங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கிற நாளாக இந்த நாள் அமையும். குடும்ப உறவுகளிலே இன்றைக்கி ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு போய் பிரிஞ்செல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டி சண்டை, இந்த மாதிரியான புரிந்து கொள்ள முடியாத சில நிலைமைகளின் மூலமாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு போயிருப்பவர்களுக்கு இன்றைக்கு மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கி யார் வாழ்க்கை துணைவர் அப்படிங்கிறது தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. தனுசு ராசியிலே ஒரு 25-26 வயசு தாண்டினவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதத்திலே திருமண உறுதிகள்லாம் பல பேருக்கு நடந்து விடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ ராசிநாதன் 7ல் இருக்கிறார். ராசிநாதனுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கூட அவர் 2ஆம் இடத்தில் இருப்பது 2 7ஆம் இடங்களில் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 2 பேர் இருக்கிறது. குடும்ப விவகாரம் மற்றும் திருமண விவகாரத்தில் ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மனம் போல தீர்வு, மனம் போல மாங்கல்யம்னு சொல்லுவோம் இல்லையா, காதல் திருமணத்திற்காக பெண் அம்மா அப்பாவுடைய அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் இவரோடு தான் வாழப்போகிறோம் என்கின்ற உறுதிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே வளர்பிறை சந்திரனாக இருந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறார். கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய அருமையான யோக நாள் இன்னைக்கு. இது வரைக்குமே இதை செய்வோம் அதை செய்வோம், நீ இப்படி வச்சிருக்கிற நான் இப்படி வச்சிருக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து செஞ்சோம்னா நல்லா இருக்கும்ன்றதை கேட்காதவங்க எல்லாருமே இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுடைய திறமையை மதித்து உங்களுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டு, ஏன்பா இவ்வளோ நாள் அந்த ஐடியாவெல்லாம் எங்கப்பா வச்சுருந்தேன்னு கேட்டால், அடப்பாப்பா 2 வருஷமாக 3 வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், உனக்கு தான் காது இல்லை, எனக்கு எப்போவுமே வாய் தான் இருக்குது, நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், நீ கவனிக்கலைன்ற மாதிரியாக ஒரு இனிய நல்ல மாறுதலை மற்றவர்களிடம் அனுபவிக்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏற்கப்படும். நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான்ற மாதிரியான உங்கள் பக்கம் அப்படியே பந்து வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நவ் த பால் இன் மை சைட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது, நீங்கள் சொல்வது சரிதான் என்பதை எதிர்த்தரப்பு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. தை பிறந்துருச்சு, 2026 பிறந்துருச்சு. இனிமேல் படிப்படியான முன்னேற்றம் என்பதை மனம் உணரக்கூடிய ஒரு யோக நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி இன்றைக்கு 6ஆம் இடத்தையே பார்க்கிறார். அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்துலாம் போட்டுறாதீங்க. ஏற்கனவே 3 வருஷமாக அந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில் எப்படிலாம் அவஸ்தைப்பட்டீங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஃப்ரெண்டு கேட்குறாரு, இந்த ஃப்ரெண்டு கேட்குறாரு, வாங்கன்னு சொல்கிறாரு. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மட்டும்தான் ஒரு கையெழுத்து அல்லது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் ஒரு என்கொயரி வருவாங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெட்டியான பேச்சு, வெட்டியான அலைச்சல் அல்லது தேவையற்ற வீண் விரயம் போன்றவைகள் கண்டிப்பாக ஏற்படும் என்பதால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் யாருக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலையும் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களின் மூலமாக ஏதாவது ஒரு அலைச்சல்கள் வரக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டிலிருந்து பொய் செய்திகள் வரக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆகவே எதிலையும், அதாவது கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு பழம்பெரும் பாடல் சொல்லுது இல்லைங்களா, அதற்கு ஏற்றார் போல எதையும் விசாரித்து நம்ப வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பெரும்பகுதி பெற்றோர்களுக்கு இன்றைக்கு பிள்ளைகளால் ஏதாவது ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைங்க உங்கள் மனப்போக்குக்கு ஒத்து போகக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. பரவாயில்ல அம்மா அப்பா, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்,
யோசிச்சு பார்த்தேன், நீங்கள் சொல்கிறதான் சரியாக இருக்கும் போல தெரியுது என்கின்ற மாதிரியாக அக்செப்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பெற்றோர்கள் நமக்கு செய்யக்கூடியது நன்றாகத்தான் இருக்கும் என்பதை இன்றைக்கு மீனராசிக்கார பெற்றோர்களுடைய குழந்தைகள் ஒற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இந்த வாரம் ஆரம்ப நாளே இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆஃபீஸுக்கு போகிறது ஒரு சந்தோஷமாக இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் இந்த வருஷம் லாபம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் அண்ணன் அக்கால் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவான அமைப்புகளை சந்தித்தவர்கள் எல்லாருக்குமே அண்ணன் என்கின்ற உறவு அப்பா என்கின்ற உறவிற்கு சமம், அக்கா என்கின்ற உறவு அம்மா என்கின்ற உறவிற்கு சமம் என்பதை நாமே புரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்களுக்கு கடந்த வருடம் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் இப்போது விலகப் போகிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து மீனராசிக்கான 2026 புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் கும்பம் வரையிலான 11 ராசிக்காரர்களுக்கு 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றதை விரிவாக பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு இறுதி ராசியான மீனராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள், எதையும் நேர்மையான முறையில் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிறதாங்க உண்மை. ஆனால் ஒரு 7-8 மாதமாக உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. போன வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பம் ஆக ஒரு 8 மாதம் முன்னால் போனால் கடிக்கிறதே பின்னால் போனால் உதைக்கிறதே என்ற மாதிரியாகத்தான் பெரும்பாலான இளைய பருவ மீனராசிக்காரர்கள் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. 50 வருடத்திற்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே 2ஆம் சுற்று சனியாக இது செயல்படும் என்பதனால பொருட்சேர்க்கை, பொருள் வரவு, நல்ல முன்னேற்றம், வீடு வாகன சேர்க்கை, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கிறது, குழந்தைகளுக்கு ஏதாவது மங்கள விஷயங்களை பண்ணி பார்க்குறதுன்ட்டு 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் கூட முயற்சிகள் அபாரமாக பலிக்கக்கூடிய தன்மையாக, வருமானம் நல்லா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க. நம்ம அவங்கள பற்றிலாம் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அவங்களுக்கு இப்போவே இந்த மாதத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனைகள், பரவாயில்லைங்க, வியாபாரம் நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்கு, வேலையில் கூட ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, இந்த வருஷம் சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றி கொடுப்பாங்க போல தெரியுதுன்ற மாதிரியாக இதுவரைக்கும் எது தடையாக இருந்ததோ அதெல்லாம் அப்படியே நல்லபடியாக நடக்கும். ஆகவே 50 வயதுக்கு மேற்பட்ட 2ஆம் சுற்று சனி அமைப்பில் இருப்பவர்களுக்கு கவலைகள் இருக்க காரணமே இல்லைங்க. அவரவர்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி தசாபுக்திகள் நல்லா இருக்கா, இப்போ இருந்தால் நான் இப்போ சொல்கிறத விட கூடுதலான நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இளையவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 20, 30, 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இப்போது ஏதோ ஒரு வகையில் என்னை சுற்றி ஒரு நெகட்டிவான அமைப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில், பதற்றத்தில், எது உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்றதான் உண்மை. இந்த நேரத்தில் தான் நீங்கள் மனக்கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய அவசியம் உள்ள ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். கூடா நட்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டு வந்தார், இந்த ஃப்ரெண்டு வந்தார், புதுசாக திடீர்னு அறிமுகமானார், இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு, அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு, அல்லது வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனையாக போச்சு, அவர் ஏமாற்றிட்டாரு, இவர் ஏமாற்றிட்டாரு, இதனால் எனக்கு இப்படி ஆயிடுச்சு என்கின்ற மாதிரியாக சில பல சமூக அமைப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய சில அனுபவங்கள் இப்போது இளைய பருவத்தினராக இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. உண்மையிலேயே இந்த வருடாந்திர கிரகங்கள் வரிசையில் சனி தான் ரொம்ப வலிமையான கிரகம். மற்ற கிரகங்கள் எப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இருந்தாலும் சனியின் ஆளுமை ஜென்மச்சனி அஷ்டமச்சனியில் கொஞ்சம் கூடுதலாக தூக்கலாகவே கண்டிப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் 12 ராசிகள்லையும் இளைய பருவத்தினர் ஒரு மாதிரியான நெகட்டிவ் அமைப்புகளை அனுபவிக்கக்கூடியது மீனராசிக்காரர்கள் மட்டும்தான். இந்த வருடத்திலிருந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கூட வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடங்கள் வரும். ஆனால் திருமணம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக திருமணமோ புத்திரபாக்கியமோ பாதிக்கவே படாதுங்க. ஜென்மச்சனியில் நல்லபடியாக கல்யாணம் ஆகும், நல்லபடியாக குழந்தை பாக்கியம்லாம் இருக்கும். ஆனால் காதல் என்கின்ற அமைப்பில் கொஞ்சம் ஒரு மாதிரியான சாதகமற்ற மாறுபாடான பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு கொள்றதுல ஒரு மாதிரியான போக்கு, அல்லது நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டே, நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டே அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி தொழிலில் கொஞ்சம் முடக்கங்கள், தேக்க நிலைமைகள் இருக்கும். பணம் வந்துட்டால் எல்லாம் சரியாக போயிடும் இல்லையா, பணத்திற்காகத்தானே இன்றைக்கு உழைப்பு நம்முடைய வாழ்க்கை அமைப்பே பணம் என்கின்ற அந்த 3 எழுத்து மந்திர சொல்லை மையப்படுத்தித்தானே இருக்கிறது. அந்த விவகாரங்களில் கொஞ்சம் அப்படி இப்படித்தாங்க இருக்கும். ஆகவே
கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எதையும் இளைய பருவத்து மீனராசிக்காரர்கள் கையாண்டால் இந்த வருடம் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 50 வயது கடந்தவர்கள் எல்லாருக்குமே தசாபுக்திகள் நன்றாக அமையுமாயின் மிகப்பெரிய அளவில் நல்லவைகளை தரக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க. 2026 ஆங்கில புத்தாண்டு மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் 2026 மீனராசிக்கான புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.